So युज्यमानो राज्याय नैच्छत् राज्यं महाबलः महाबलः அப்படின்னு பரதனை சொல்லியிருக்காரு. மகாபலः ந இச்சத் ராஜ்யம். மகாபலः பரதः ந இச்சத் ராஜ்யம் ச ஜகாம வனம் வீரः ராமபாத பிரசாதக. ராமரோட கால்ல நான் போய் விழுந்து நான் அவரோட ஆசீர்வாதத்தை பண்ணணும், நான் அவரை சந்தோஷப்படுத்தணும். இப்போ எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் அவர் காலையில பரதன் எல்லாத்தையும் ரோடு போடுங்க அது போடுங்க எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. அப்பவும் காலையில எழுந்திருச்சு வரும்பொழுது பார்த்தானா ஆல் தி மினிஸ்டர்ஸ் ஆர் சிட்டிங், தர்பார் மாதிரி உட்கார்ந்துட்டாங்க எல்லாரும். வசிஷ்டர் அவன் கையை பிடிச்சு கூட்டின்னு வர்றார். நான் உனக்கும் குலகுரு, உங்க அப்பாக்கும் குலகுரு, நான் சொல்றேன் நீ கேளு பரதா. அண்ணா இல்ல, அப்பா போயாச்சு, நீதான்ப்பா ராஜ்யத்தை ஆளணும், வேற வழி கிடையாது இப்போ அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இஸ் மென்டலி வெரி வெரி ஸ்ட்ராங். மகாபலக பரதக நைச்சத் ராஜ்யம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொன்னாலும் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஹி சேஸ் கிடையவே கிடையாது, வாங்கோ எல்லாரும் கிளம்புங்கோ. அப்போ அம்மாக்களும் கிளம்புறா. கௌசல்யா நீ போறியாப்பா? நானும் வரேன்ப்பா என் பையனை பாக்குறதுக்கு. சுமித்ராவும் கிளம்புறா, கைகேயும் கிளம்புறா, மூணு ராணிகளும் கிளம்புறாங்க. ஆல் ஹார்சஸ், எலிஃபென்ட்ஸ், ஆர்மி, எல்லா சேரியட்ஸ் சுமந்த்ரா ஓட்டின்னு போறாரு. ஏன்னா சுமந்த்ரா தானே ஸ்ருங்கவேரபுரத்துல அவரை இறக்கி விட்டுட்டு வந்திருக்காரு. அவருக்கு தான் அந்த ரூட்டு தெரியும். வழியெல்லாம் ஏகப்பட்ட இது கட்டி வச்சிருக்கா. எல்லாரும் தாக சாந்திக்கு சாப்பாடுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்ப கூட பரதன் என்ன சொல்றாராம், முகூர்த்தம் பார்த்து நம்ம கிளம்புவோங்கிறாராம். ஏன்னா அவரோட மனசுல என்ன ஆசை, நம்ம ராமரை இங்க கூட்டின்னு வந்துடணும், திரும்ப கூட்டின்னு அண்ணாட்ட காலில் விழணும், விழுந்து அழணும். எங்க அம்மா இப்படி என்னையும் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிற லெவல்ல கொண்டு வந்துட்டாங்க. மை மதர் ஹஸ் டன் a wrong thing. அப்பாவை நம்ம இழந்துட்டோம், we have lost our father. சோ அப்பாக்கு அடுத்தது நீங்க தான் அண்ணா, you have to come back அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிருந்துதான் he is taking everyone and he is going. அப்போ அவங்க எல்லாம் போறாங்க, கோயிங். எத்தனையோ பேர் எல்லா ரொம்ப ஆசையா போறாங்க. அவங்களோட அயோத்தியாவோட கொடி எல்லாரும் அந்த ஆர்மி வாரியர்ஸ் எப்படி ஒரு பேட்டிலுக்கு போவாங்களோ எல்லாரும் அணிவகுத்து போற மாதிரின்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழ்ல. அந்த மாதிரி எப்படி ஒரு கமாண்டிங்கா ஒரு ஆர்டர்லியா போறாங்களோ அதே மாதிரி போறாங்க. யானை படை, குதிரைப்படை, காலாட்படை, எல்லா படையும் சொல்லுவோம்ல, எல்லா படையிலையும் போறாங்க. தேர் எத்தனையும் இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நேரம் போறாரு. எங்க போவாய்வா? ஸ்ருங்கவேரபுரம். ஸ்ருங்கவேரபுரத்தோட அந்த கங்கை கரையில யாரு இருந்தா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், அங்க குஹன் தான் இருக்கார். இப்ப பரதன் போகும்போது ஃபர்ஸ்ட் he has to meet குஹன். இப்போ இவ எல்லாரும் நடந்து வரா. ஒரு பெரிய ஒரு ரோடுல ஒரு பெரிய ஒரு பட்டாலியன் ஆஃப் பீப்புள் கமிங் அப்படின்னா டஸ்ட் முதல்ல கிளம்பும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சத்தம், ஆர்மர் எல்லாருமே குதிரையில வரா, அதுல வரானா அந்த கிளிங்கிங் சவுண்ட், எல்லாம் சவுண்ட்ஸ் கேட்கறது. இப்போ முகன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறார். வாட் இஸ் ஹேப்பனிங், வை ஆல் திஸ் சவுண்ட், எங்கேயோ என்னவோ வருது அப்படின்னு பார்த்தா இஸ் சீயிங் ஃபார் அவே. இந்த வராது, அந்த கொடியை பாக்குறார். கொடியை பார்த்தோன்னே இது அயோத்தியா கொடி மாதிரினா இருக்கு.
2 பேர் வந்து வராங்க. அதுல அவ நமக்கு முன்னாடி இருந்த ராமலக்ஷ்மணா மாதிரி இன்னும் 2 பேர் வராங்க. ஓ, ஐ திங்க் இட் இஸ் த ஈவில் பரதா. குஹனோட மனசுல இட் இஸ் த ஈவில் பரதா இஸ் கமிங். இந்த பரதன் என்ன பண்ண போறான்? இது வந்துட்டு இஸ் கோயிங் டு, ஐ திங்க் இஸ் கோயிங் டு கில் ராமா அண்ட் லக்ஷ்மணா. ஏன்னா அவர் ராஜா ஆயாச்சு. நவ் ஹி இஸ் அ கிங். ஹி கேன் ஆர்டர் பீப்புள். He can do anything he wants. So he is going to become a monarch. He is going to kill Rama Lakshmana. He is going to kill them. அப்புறமா அவர் சந்தோஷமா எந்த விதமான ஒரு போட்டியே வராது, அவர் இஷ்டத்துக்கு ராஜ்யத்தை ஆளலாம் நினைக்கிறார். குஹன் வந்து என்ன சொல்லிடுறான்? 500 பேர் போட்மென் ரெடி பண்ணி அந்த ரிவர்ல இருக்க சொல்லிடுறான். அப்புறம் அவனுடைய படைகள் எல்லாரும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வில்லு, அம்பு, அரிவாள், கத்தி, என்னென்ன வச்சிருக்கேளோ, வேடவன் தானே அவன், எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனோட ஆர்மியா ரெடியா இருந்தோம். இன்னைக்கு நம்மளுடைய கடவுள் ராமர், அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நம்ம தான் உடனே போய் காப்பாத்தி ஆகணும். இவாளை நம்ம தடுத்தாகணும் உடனே. பரதன் வரான். வந்துட்டு he doesn't know, அதாவது பார்த்தோன்னு இப்படி பாக்குறாரு. சுமந்த்ரா is the person. சுமந்த்ரா வந்து he knows everything, right? சுமந்த்ரா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, this is Bharatan, this is Shatrugna, they are only this. பரதா சத்ருக்னா பேரு குஹன் கேட்டிருக்காரு. ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறதுனால சுமந்த்ரா இன்ட்ரோடியூஸ் பண்ணினோன்னு இஸ் ஆஸ்கிங் பரதா, என்ன, வாட் இஸ் யுவர் மைண்ட்? ஆர் யூ கோயிங் டு பிட்ரே யுவர் பிரதர் அப்படின்னு. அவருக்கு நல்லது பண்ணணும், நீங்க வரலையா? இவ்வளவு பெரிய படைய குட்டின்னு வந்திருக்கேன், இவ்வளவு பெரிய ஆர்மியோட வந்திருக்கேன் அப்படின்னு பரதன் அப்படியே கண்ணீர் விட்டு அழுது விடுறான். இங்க எங்க அண்ணாவோட நீங்க இருந்திருக்கேன், எங்க அண்ணா தெரியும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே எனக்கு அவ்வளவு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னை பத்தி தப்பா ஒரு நிமிஷம் கூட நினைச்சிடாதீங்க. எங்க அம்மா ஒரு தப்பு பண்ணிட்டா, எனக்கு அது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. அந்த டயத்துல நான் இல்லவே இல்லை. நான் நீங்க என்ன மட்டும் அப்படி ஒரு தப்பா மட்டும் நினைச்சிடாத. என்ன இது இருக்கு? அம்மா அப்போ கேக்குறான், எங்க அண்ணா, மை பிரதர், பிரதர்ஸ் வைஃப் லக்ஷ்மணா அவெல்லாம் எங்க படுத்துண்டா, என்ன பண்ணினா, எங்க இருந்தா, நீங்க அதெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் சோதன் இந்த குசா கிராஸ் மேல அவ படுத்துண்டா. அந்த கிராஸ்ல சீத்தை இஸ் நாட் வேரிங் பார்க். முதல் நாளே சொன்னேன், வால்மீகி வந்து சொல்லியிருக்கார், தசரதர் வந்து சீத்தை வந்து கண்டிப்பா அந்த மர உரியோட போக கூடாது, கைகேயி கொடுக்கும் போதே தசரதர் தடுக்கிறார். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அப்போ அந்த கிராஸ்ல வந்து அவருக்கு அந்த இந்த துணியெல்லாம் நம்ம வந்து போட்டுப்பா, சில இடத்துல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நம்ம இந்த காலத்துல இந்த சம்கி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒட்டி வச்சிருப்பா ஒரு துப்பட்டாலேயோ இல்லாட்டா ஒரு ட்ரெஸ்லயோ. அது இந்த குழந்தைங்க கீழே படுத்துக்கும் போது நம்ம பார்த்தோம்னா சில ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் அந்த சம்கி எல்லாம் வெளியில வரும். அது மாதிரி சீத்தையோட some glittering things falling from the garments பரதனால அந்த குஷா கிராஸ்ல பார்க்க முடியாது. இப்போ அவர் சொல்றாராம், இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு இந்த புல்லு, எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு, கடவுளுக்கு நிகரான எங்க அண்ணாவும் எங்க மன்னியும் இங்க வந்து படுத்துட்டு இருந்திருக்கா, இந்த புல்லுக்கு தான் புண்ணியம் அது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நான் வந்து இருக்கேன், அங்கேயே இருக்கேன். அப்புறம் குஹன் வந்து gives a big treat. குஹன் வந்து பெரிய ட்ரீட் கொடுக்குறார். ஏன்னா அவ வந்து ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கா. அப்புறம் நீங்க இங்க தங்குங்கோ, நீங்க வந்து காத்தால நீங்க எழுந்து வந்து, சரி எங்க போயிருக்கா அவ? கங்கை கரையா, கங்கைக்கு அந்த பக்கம் போயிருக்கா. அவ வந்து நதியை தாண்டிதான் அந்த அக்கறைக்கு போயிருக்கா. உங்களை நான் என்னோட போட்மென் எல்லாம் உங்களை கொண்டு போய் விட்டுருவா.
அப்படின்னுட்டு எல்லாரும் வந்த எல்லா ஆர்மியில இருந்து அவ அம்மாக்கள் யாரெல்லாம் கூட வந்தாலும் எல்லாரையும் நல்லா கவனிக்கிறார். எல்லாருக்கும் நல்ல விருந்து கொடுத்து நல்லா கவனிச்சு ராத்திரி வந்து படுத்து எழுந்திரிச்சு காத்தால பரதனுக்கு மட்டும் தூக்கமே வரலையா. பரதனுக்கு தூக்கமே வரல. எப்ப பொழுது விடிய போறது, நம்ம எப்போ அக்கறைக்கு போக போறோம், அவ வந்து நீங்க அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ ஏர்லி மார்னிங் அப்புறம் அவர் சொல்றார். இன்னும் ஒண்ணு வந்து குகன் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற அந்த மரத்துல இருந்துதான் அந்த லாட்டெக்ஸ் எல்லாம் அந்த எடுத்து உங்க அண்ணாவும் லக்ஷ்மணனும், லக்ஷ்மணன் ராமா அங்கிருந்துதான் அந்த எடுத்து அவள் தலைய வந்து அவ வந்து இந்த கொண்ட மாதிரி போட்டுண்டா அப்படின்னு சொன்னதுதான் தாமதமா பரதனும் அதே மாதிரி பண்ணிடுறா. நானும் அந்த மாதிரியே இருக்கேன், நானும் எங்க அண்ணன் மாதிரியே ஐ வில் ஆல்சோ வேர் பெர்மிட்ஸ் ட்ரெஸ், நானுமே அந்த மாதிரி முடியெல்லாம் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்த உடனே முகனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நல்ல இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவளை போட்ல அனுப்பி வைக்கிறார். போட்ல அனுப்பி வச்சுட்டு போட்ல எல்லாரும் யாரு இவங்க மட்டுமா, மதர்ஸ், அப்புறம் அந்த மினிஸ்டர்ஸ், வசிஷ்டர் எல்லாருமே வராளே, அப்புறம் அந்த சுமந்த்ரா, அப்புறம் வந்து கைகேயி, கௌசல்யா, சுமித்ரா, ஆர்மி பீப்புள் எல்லாம் யாரெல்லாம் வந்திருக்காளோ எல்லாரும் அந்த படைய எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு அப்படியே எல்லாம் 500 போட்டு அவர் நிக்க வச்சிருக்காரு. எல்லாரும் அப்படியே கரையை கடந்து கங்கைக்கு அந்த பக்கம் போயிடுறாங்க. அங்க போனோன்னு நம்ம படிச்சோம் முன்னாடி, ராமா, லக்ஷ்மணா அண்ட் சீதா they went to பரத்வாஜாஸ் ஆசிரமம். இந்த பரத்வாஜரை பத்தி ஒரு பெரிய குறிப்பு இருக்கு. ஐ வில் tell you in the next class. I started reading only today. Okay, so I will tell you in the next class about பரத்வாஜா. அவரை பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா tell you separately in the next class. இப்போ இந்த பரத்வாஜர் ஆசிரமத்தை பரத்வாஜருக்கும் பரத்வாஜர் வந்து ஒரு முனி, ஒரு ரிஷி. குகன் வந்து இட்ஸ் நாட் அ ரிஷி. எக்ஸ்கியூஸ் மீ. குகன் வந்து ஒரு ரிஷி கிடையாது. குகன் வந்து ஒரு சாதாரண வேடுவன். நம்ம சந்தேகப்படுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா பரத்வாஜர் வந்து அவரெல்லாம் பெரிய ரிஷி, சப்த ரிஷியில அவரும் ஒருத்தர். அவரெல்லாம் ரிஷிகள்லாம் முக்காலமும் அறிந்தவர்கள், அவளுக்கெல்லாம் எல்லாமே தெரியும். ஆனாலும் அவர் வந்து பரதனை சோதிக்கணும்னு நினைக்கிறார். அவன் மனசுல என்ன இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவா முதல்ல எல்லாரும் போட்ல இருந்து இறங்கி எல்லாரும் வசிஷ்டரும் பரதனும் முதல்ல போறா. போயிட்டு வசிஷ்டர் வந்து அவரை கும்பிட்டுட்டு பரத்வாஜரை வந்து இதுதான் பரதன், ஓ இவராலதான் வந்து ராமர் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போனாரோ, இவர் தான் இப்போ வாங்க வாங்க, நீங்க தான் தசரதரோட புள்ள, நீங்க தான் இப்ப ராஜ்யம் ஆளுறா அப்படின்னு. அப்பா எப்படி இருக்கார்? பரத்வாஜா இஸ் ஆஸ்கிங் லேட்டர், அப்பா எப்படி இருக்கார்? பரதா அகெயின் கிரைஸ், தயவு செய்து எல்லாருமே நான் தப்பாவே நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. மை ஃபாதர் இஸ் நோ மோர். எனக்கு ராஜ்யம்லாம் வேண்டவே வேண்டாம். நான் எங்க அண்ணாவை பார்த்து எங்க அண்ணாவை திருப்பி கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களை பார்த்தா தெரியும், அண்ணா உங்களோட ஆசிரமத்துக்கு வந்துட்டு தான் போயிருக்காருன்னு எங்கள்கிட்ட சொன்னான். அதுக்காக தான் நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம். சரி சரி, நான் வந்து இது பண்ணேன். இப்போ என்ன பண்றா, 3 அம்மாக்களையும் அவளும், அவ பெரிய ரிஷி முனி இல்லையா, அவ வரா. ஏன்னா அவரை கும்பிடணும். கைகேயி வந்து அவரோட கால்ல விழுந்து அழறா. லிட்ரலி ஷி இஸ் வீப்பிங், கிரைங். பரத்வாஜ ரிஷி சொல்ல, எழுந்துருங்கம்மா,
there are some things that உங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்னைக்கு உங்களோட புத்தி வந்து அப்படி இருந்திருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கைகேயி அவரோட காலில் விழுந்து அழறா. ஏன்னா பரதன் என்ன சொல்றான், இவ வந்து அனாரிங்கிறான். வால்மீகி வந்து has used that word. நாரி வந்து அனாரி. She is not a woman at all. Because womanனா கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். She is greedy for power. Because of her, my father has died. So Valmiki has used that word. Nari. சொன்ன பரதன் வந்து சொல்றான், பெரிய ஒரு உத்தம புத்திரன், ஒரு அப்பா ஒரு வார்த்தையை கட்டுப்பட்டு எல்லாமே வேண்டாம் அப்படின்னு போன ஒரு உத்தம ஒரு புத்திரன், ஒரு அம்மா இது அப்படின்னு கௌசல்யா அறிமுகப்படுத்துறான். சுமித்ராவை அறிமுகப்படுத்தும் பொழுது 2 வேலரஸ், 2 பிரேவ் புத்திரர்களை பெற்றவாழ்வா வந்து. கைகேயை பத்தி சொல்லும் பொழுது எனக்கு வந்து ஒரு கெட்ட பெயரை உண்டாக்குறதுக்குன்னு எனக்கு அம்மாவா இருக்கா. இஸ் நாட் சேயிங் நான் அவளோட பிள்ளை, எனக்கு அம்மாவா இருக்கா, எனக்கு கெட்ட பெயரை கொடுக்கறதுக்குன்னு கிரீடி உமன் அப்படின்னு சொல்ற. பரத்வாஜா கம்ஃபர்ட்ஸ் சேஸ் இது பண்ண முடியாது, பட் எல்லாமே நல்லதுக்கு தான். உங்களுக்கே தெரியும், ராமர் காட்டுக்கு வர்றது நல்லதுதான் நடக்கும் உலகத்துக்கு. அதனால நீங்க வந்து வருத்தப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் இன்னைக்கு உங்களோட இந்த ஹெர்மிட்டேஜ்ல நீங்க எல்லாம் தங்கிட்டு சித்திரக்கூடம் தான் போயிருக்கா. இங்க இருந்து பல யோஜனைகள், யோஜனை சொல்லுவாங்க மைல்ஸ், ஒரு யோஜனா எத்தனையோ மைல் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் நம்மளுக்கு சஹஸ்ர யோஜனா நம்ம ஹனுமான் சாலிசால கூட வரும். அந்த யோஜனா அதை நம்ம கால்குலேட் பண்ணினா அந்த சூரியனுக்கு பக்கத்துல எவ்வளவு மைல்ஸ்ங்கிறது அவ்வளவு அழகா அது வந்து எழுதியிருப்பாங்க. அதை ஸோ இந்த இத்தனை யோஜனைகள் தள்ளி இருக்கு. நீங்க சித்திரக்கூட்ட மலை அங்கதான் போயிருக்காவா? நீங்க நாளைக்கு போகும்போது நான் இன்னைக்கு வந்து நம்ம ஆசிரமத்துல எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறோம். ராஜா வந்திருக்கா, அயோத்தியாவே வந்திருக்கங்க, அயோத்தியாவே அங்க இருக்கு. அப்போ நம்ம பரத்வாஜம் ரிஷி நினைக்கிறார், நம்ம வந்து இவாளை வந்து எப்படி வரவேற்கணும், ரொம்ப நன்னா வரவேற்கணும். நம்ம எப்படி இவாளை வந்து நம்ம இப்படி எல்லாம் தங்க வைக்கிறது, we have to நிர்மாணம் பண்ணணும். யார கூப்பிடுறான், தேவலோகத்துல இருந்து மயனை கூப்பிடுறான். மயன் இஸ் த ஆர்கிடெக்ட். இவா எல்லாரும் தங்கத்துக்கு உண்டான பேலஸ் மாதிரி பண்ணி கொடு. அப்சரஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டிட்டு வராங்க, சிங்கிங்க்கு கொஞ்சம் நிறைய பேர். ஈவன் நாரதர் தும்புரா, தும்புராங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், தம்புரா நம்ம சொல்றோம். நாரதர் தும்புரா அவெல்லாம் பாடுறவர். இது மாதிரி எல்லாம் பரத்வாஜ ரிஷி brings everyone. எதுக்கு? the whole Ayodhya should be happy. They have come to my place. பரத்வாஜரோட ஆசிரமத்தை அவ மறக்கவே கூடாது. And he is also happy. இப்படி ஒரு தசரதரோட குழந்தைகள் வந்து இப்படி இருக்கா. பரதன் வந்து நம்ம அவனும் அண்ணா அண்ணான்னு இருக்கான். அவன் தம்பிக்காக விட்டு கொடுத்துட்டு வந்தான். இவன் அண்ணா அண்ணான்னு அண்ணாவை பார்க்க போறான். இவாளுக்கெல்லாம் நம்ம மரியாதை பண்ணணும். ராணி வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்கா, எவ்ரி திங். அந்த வால்மீகி சொல்ற அந்த படை வீரர்கள்லாம் இங்கே இருந்துடலாம் போல இருக்கே அப்படி நினைக்கிறாளாம். அந்த அளவுக்கு அவளுக்கெல்லாம் வந்து அவ்வளவு பெரிய விருந்து எல்லாமே கொடுத்துட்டு அந்த தேவ கன்னிகைகள்லாம் வந்து ஆட்டம் பாட்டம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பரதன் மட்டும்தான் இதுல சோகமா இருக்காங்க.
பொழுது விடியும் பொழுது சத்ருகுணனை எழுப்புறாங்க பரதன். சத்ருகுணா, இன்னும் தூங்கின்னு இருக்கியா? எழுந்துரு, என்னால தூங்கவே முடியல, நான் இன்னும் அண்ணாவை பாக்குற நினைப்புலயே இருக்கேன், எப்படியாவது நம்ம உடனே இப்ப போய் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னு, ஓகே போலாம் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரத்வாஜ ஆசிரமத்திலிருந்து அவர்கிட்ட இருந்து போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நடக்கிறா. எல்லாரும் வசிஷ்டர்ல இருந்து எல்லாரும் போயிட்டு நேர சித்திரக்கூடம் வரைக்கும் போயிடுறான். கொஞ்ச தூரம் போகும்போதே அவளுக்கு ஒரு ஸ்மோக் தெரியாது. நம்ம சொல்லுவோம்ல, வேர் தெர் இஸ் ஃபயர் தெர் இஸ் ஸ்மோக் அப்படின்னு. அப்ப இந்த ஸ்மோக் வருதுன்னா அங்க ஃபயர் இருக்கு பக்கத்துல. சோ அங்க ஏதோ ஆசிரமம் வீடு வந்தாச்சு, பர்ணசாலை கட்டிடா லக்ஷ்மணன் ராம சீதை 3 பேரும் இருக்கிற இடத்துல ஏதோ நடக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா அங்க போறார். இங்க ராமர் சீதைக்கு அந்த மந்தாகினி நதி கரை, அந்த மந்தாகினி நதிக்கரையில காமிச்சுட்டு இருக்காரு. அவன் மான் இருக்கான், அந்த சித்திரக்கூடமும் தட் இஸ் ஆல் வால்மீகி ரொம்ப வர்ணிக்கிறார். காளிதாசர் இன்னும் ஒரு படி மேலேயே போய் வர்ணிக்கிறார். ஏன்னா அவள்லாம் போயட்ஸ், வால்மீகியே போயட்டு, ஆனாலும் அவரே வர்ணிக்கிறார். அவரையும் தாண்டி காளிதாசர் வர்ணிக்கிறார். அதாவது நீ அழகா, இந்த இலை அழகா, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப, அதெல்லாம் டோட்டல் வர்ணனை தான். அவ்வளவு அழகா இருக்கான். அவர் என்ன நினைக்கிறாரா, ராமர் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் இருக்கேன், சீதா 14 வருஷமும் சந்தோஷமா இருக்கா. அப்புறம் சீதாட்ட கேக்குறாங்க, உனக்கு இது ரொம்ப சந்தோஷம் மட்டும் கொடுக்கறதா, உனக்கு அரண்மனையோட இங்க இருக்கிறது அழகா இருக்கா? சீதா ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ், ரைட்? ஆமா, இங்கதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. She also says, yes, yes, she wants to make Rama happy. Rama wants to make her happy. இவா 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே லக்ஷ்மணன் இந்த மந்தாகினி நதியில போய் நீ குளிச்சுட்டு வா, நம்ம போய் டிப் பண்ணிட்டு வருவோம். இங்க எல்லா பெரிய பெரிய ரிஷிகள்லாம் இந்த நதியில குளிப்பார் அப்படி எல்லாம் சொல்லிட்டு. அப்போ ராமருக்கு ஏதோ சத்தம் கேட்கும். அந்த ஆர்மி எல்லாரும் வராளே நடந்து, லக்ஷ்மணா அந்த மரத்து மேல ஏறி பாரு, ஏதோ சத்தம் கேட்கறது, எனக்கு யார் வரா தெரியலையே. பார்த்தானா மரத்துல ஏறி பாக்குறார். அங்க இருந்து he sees கிளவுட் மாதிரி அவ்வளவு இதா வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த ரஸ்லிங் நாய்ஸ் இதெல்லாம் கேட்டு உடனே இறங்கி வரார். அண்ணா, எனக்கு தெரிஞ்சு போச்சு, பரதன் தான் வரான், அவனுக்கு நம்மளுக்கு ராஜ்யத்தை விட்டு துரத்தினது பத்தாது போல இருக்கு. He is coming to kill you. Come on, let us be armed. சீத்தை நீங்க உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுக்க சொல்லுங்க. எத்தனை பேர் வந்தாலும் நம்ம 2 பேரும், நீங்க கோதண்டத்தை எடுத்துருங்க, நம்ம 2 பேருமே போறோம் அவளுக்கு. நம்ம எல்லா அம்புகளையும் இது பண்ணிட்டு நம்ம பரதனை முதல்ல we have to defeat him அப்படின்னு சொன்னோன்னு ராமர் he gets angry. ராமருக்கு கோவம் வந்தது. லக்ஷ்மணா, நம்ம பிரதர், நம்ம இக்ஷ்வாகு வம்சத்திலேயே யாருக்கும் அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. பட் அவனால தானே நம்ம இங்க வந்திருக்கோம். இல்ல, நீ கோவப்படாதே. I know Bharata, he will not do that. He is coming to meet me. Poor thing, he is coming to meet me. அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணா becomes calm. பட் எதுக்கும் லக்ஷ்மணா wants to be armed. நம்ம இருப்போம், தெரியாது அவரோட நோக்கம் என்னன்னே தெரியாது. கொஞ்ச நேரத்துல பரதா comes. He sees that. ராமரை பார்த்த உடனே கால்ல விழுந்து ஓன்னு அழறான். அழுத உடனே ராமர் என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு படி மேல பரதனை தன்னோட மடியில உட்கார வச்சுக்கிறார். See, வால்மீகி says சத்ருகுணனும் லக்ஷ்மணனும் கட்டிக்கிறா. வால்மீகி சொல்ற,
ஒரு அண்ணன் தம்பி, அதாவது ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன வித்தியாசம்னா எப்படியெல்லாம் வாழணுங்கிறத ராமாயணம் கத்துக் கொடுத்திருக்கு, எப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிறத மகாபாரதம். ஒரு அண்ணா தம்பி எல்லாம் எப்படி பாசமா இருக்கணும், குழந்தை மாதிரி அப்படியே மடியில வச்சுக்கிறாராம். மடியில வச்சுட்டு கொஞ்சறாராம் பரதனை. பரதன் அப்படியே தார தாரையா கண்ணீர் அப்படியே கண்ணுல இருந்து அப்படியே அவருக்கு குட்டிகிட்டே இருக்கான். பேசவே முடியல. பரதன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம். பரதன் பெருசா அழகான். அண்ணா நான் ஒண்ணு எனக்கு தெரியும்பா, தெரியும், ஒண்ணும் இல்ல. அப்பா எப்படி இருக்கார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அப்பா எப்படி இருக்கார்? பரதா சேஸ் நோ, அப்பா இஸ் நோ மோர். அவ்வளவுதான். ராமா ஃபெயின்ஸ் டோட்டலி, அப்படியே விழுந்துடுற. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சுதான் he gets up and says, oh we lost our father Lakshmana. Sita, you lost your father-in-law. He cries. அம்மாலாம் பின்னாடிதான் வரப்போறா. See that you cannot walk fast like Bharata and Shatrughna, right? So வசிஷ்டர்னு கூட வசிஷ்டர் சொல்றார், எஸ் ராமா உங்க அப்பா இல்ல, ஆனா தெரிஞ்சாச்சு அப்பா போயாச்சு. இந்த இடத்துலயே மந்தாகினி நதிக்கரையிலேயே அவருக்கு இது பண்ணிடுது, அவரோட லாஸ்ட் ரைட்ஸ் இப்பவே அதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. அவரை ஃபர்ஸ்ட் நீ அதைத்தான் பண்ணணும் அப்படின்னா அவரோட ஃபைனல் ரைட்ஸ், அவ அப்பாவுக்கு இந்த குண்டம் வைக்கிறது என்ன பண்ணணுமோ அந்த வசிஷ்டர் சொன்னபடி அவர் பண்ணிடுறார். பண்ணி முடிச்ச உடனே தான் பரதன் காலில் விழுந்துட்டு, நான் நீங்கதான் எல்லாரோட பெரியவர், அப்பா இல்லை, நீங்க தான் மூத்தவர், நீங்க வரணும், நீங்க ராஜ்யத்தை ஆளணும், இதுதானே நம்மளோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பரதன் சொல்லும்போது ராமர் சொல்றாரு, இல்ல அப்பாவோட வார்த்தையெல்லாம் நான் கட்டுப்பட்டாச்சு, அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தை நான் நிறைவேற்றுறதுக்காக நான் இருக்கேன். அவளோட மினிஸ்டர்ஸ்லயே ஜாபாலின்னு ஒருத்தர் இருக்கார். அவரு கொஞ்சம் ஜாலி கோஃபெலோ, நான் கொஞ்சம் அவ்வளவா தர்மம், சரி எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா. அவர் சொல்றாரு, இந்த பாரு அப்பாவுக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியம்லாம் அப்பாவோடயே போச்சு, அப்பாவே இல்லை, இப்போ அப்பாவுக்கு தானே சத்தியம் பண்ணி கொடுத்த, அப்பாவே இல்லை, நீ வந்துரு ராமா, நீ he gets angry. Please don't talk. இதுக்கப்புறம் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சத்தியம் வாக்குங்கிறது ஒண்ணுதான். எங்க அப்பா இருக்காரோ எங்க அப்பா இல்லையோ, எங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த சத்தியம் அந்த வாக்கு, அதை நான் மாறவே மாட்டேன். நான் இங்க 14 வருஷம் வனவாசம் இருந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி he tells. Vashishta also tries to convince Rama, you have to come. Says, no, நீங்கதான் தர்மத்திலேயே சிறந்தவர், பரதன் பாவம், நீங்க தான் எல்லாமே அண்ணா, நீங்க தான் ரூல் பண்ணணும். இவ்வளவும் சொல்லும் பொழுது ராமர், நான் கண்டிப்பா மாட்டேன், நான் ரூல் பண்ண மாட்டேன். உங்களை வச்சு நீங்க இங்க காட்டுல வாழும் பொழுது நான் ரூல் பண்ண மாட்டேன். That is my verdict also. You take it from me. என்ன பண்றார் ராமர் சொல்றார், ஓகே, let us have one thing. பாதுகாவை நான் தரேன் on my behalf. ஆனா you have to rule. இப்பவே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பரதன் வந்தோடனே ராமர் எப்படி கேட்கிறார், நல்லா இருக்கியா கேட்டுட்டு, டாக்ஸ் எல்லாம் எல்லாரும் நீ பாத்துக்கிறியா, மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா, எல்லாமே நல்லா நடக்கிறதா. He treats him as a king. வந்த உடனே பரதன் அப்படித்தான் அவர் விசாரிக்கிறார். நல்லா விசாரிச்சுட்டு இதெல்லாம் கேட்கிறார், எல்லாரும் மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா, நீ அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறியா, அவளுக்கு நீ டாக்ஸா வாங்குறது கூட அவளுக்கு பிரயோஜனமா இருக்கா, நீ அந்த மாதிரி தானே எல்லா திட்டங்களும். சோ வால்மீகி சேஸ், that is ராமராஜ்யம்.
ராமராஜ்யம்னா ராமர் ஆளணுங்கிறது இல்ல. இந்த ராமராஜ்யத்துல என்னென்ன நடக்கணும்? ஆர் லேடிஸ் சேஃப்? ஆர் மென் கோயிங் அண்ட் working and being happy with the family? Is everyone paying the tax properly? Is the tax amount being spent on people's welfare? Is everyone, nobody, is anybody stealing in our country? I don't want anybody to steal. No old person should be left out without care. So இவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்லி கேட்டுட்டே இருக்கார் ராமர் வந்து பரதன் கிட்ட. சொன்னா சொல்லிட்டே போலாம், கேட்டுட்டே இருக்காரு இதெல்லாம். see, so this is ராமராஜ்யம். அவர் எல்லாமே பரதன்ட்ட கேட்கும் போதுதான் பரதன் cries. I cannot take up anything. இப்ப கடைசியில ராமா accepts that பாதுகா can be kept on his behalf, and பாதுகா வந்து வச்சுட்டு நீ ரூல் பண்ணு, கண்டிப்பா நான் உட்கார மாட்டேன், நான் 14 வருஷம் நான் பாதுகாவோட நான் பாதுகை வச்சுக்கிறேன். ஆனா அந்த 14 வருஷம் முடிஞ்ச அடுத்த நாளே, if you don't come, I will sacrifice myself, நான் உயிரோட இருக்க மாட்டேன், இதையும் நான் சொல்லிடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லி, எப்படி நம்ம முன்னாடி சிங்கவேரபுரத்துல இருந்து எப்படி சுமந்திரன் அனுப்பிச்சு வச்சாரோ அதே மாதிரி பரதனையும் சித்திரக்கூடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறார். அவருடைய அம்மாக்கள் 3 பேரையும் பார்த்துட்டு கைகேயும் அம்மாவையும் சமாதானப்படுத்துறார். கௌசல்யா, சுமித்ரா. கௌசல்யா சொல்றா, நீ என்ன அப்பாவை பார்த்துக்கோன்னு சொன்னேன், இப்பதான் அப்பா இல்லையே, நான் உன் கூட வந்துடுறேன். இல்ல எல்லாரையும் பரதன் நல்லா பார்த்துப்பா, நீங்க அங்கதான் இருக்கணும், நாங்க எங்களுடைய இதுக்கு நாங்க வந்துட்டோம், நீங்க 3 பேரும் இங்க வந்து ஒன்றும் வருத்தப்படக்கூடாது. We have 2 sons there to take care of you, and all the people of Ayodhya are there with you. People of Ayodhyaவும் ராமானுஜத்துக்கு வந்துருங்க, உங்களை பார்த்தோடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு, இல்லை எல்லாரும் திரும்பி உயர்ந்து போங்கோ அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். இதை பாதுகா வந்து கொடுக்கறதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். நம்ம வந்து ஸ்லோகத்தை பார்ப்போம். I don't know how many shlokas it is there. See the 35th shloka. Gatva pus sa mahatmanam ramam satya parakramam ayachat brataram ramam arya bhava puraskritah. Arya bhava puraskritah அப்படின்னா is filled with all the noble sentiments in it. ஆர்யா அப்படின்னாலே நோபல். ஓகே, அதனாலதான் நம்ம ரெஸ்பெக்டோட நம்ம யாரையாவது கூப்பிடும் போது ஆர்யா அப்படின்னு கூப்பிடுறோம். அதனாலதான் வந்து நோபலா இருக்கு. ஸோ மகாத்மானம், சத்திய பராக்கிரமம், ராமம் சத்திய பராக்கிரமம், அயாச்சத் பிராத்தரம். அப்போ அவ வந்து அயாச்சத், ஹிஸ் ரிக்வெஸ்டிங், त्वमेव राजा धर्मज्ञ इति रामम वचः अब्रवीत. நீங்கதான் ராஜாவா இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். You can only be the king அப்படின்னு பரதன் is saying. அப்புறம் ராமோ அப்படி, அப்ப பாருங்க அடுத்தது, ராமோபி பரமோதாரக சுமுகः சுமகாயசாः न च इच्छत् पितुरादेशात् राज्यं रामः महाबलः पादुके च अस्य राज्याय न्यासं दत्त्वा पुनः पुनः. Okay, so இது வரைக்கும் 37 வரைக்கும் we are going to see. Now let us see the grammatical. இது ஒவ்வொரு ஸ்லோகமும் பார்ப்போம். கத்வா துவாந்தம் நமக்கு தெரியும். து அகெயின் இஸ் அன் அவ்யயம். சஹ தெரியும். மகாத்மானம், மகான், மகாத்மானம் இஸ் அ சமஸ்த பதம். ஓகே,
ராமம் சத்திய பராக்கிரமம். அப்போ மகாத்மானம், மகான் ஆத்மா யஸ்ய சக மகாத்மா தம். இப்பதானே நம்ம ஆத்மானம் பார்த்தோம், வித்யா விபக்தி. மகான் ஆத்மா யஸ்ய சக மகாத்மா தம். I will send you the notes, okay? அதுல எங்க டீச்சர் வந்து கரெக்டா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அயாச்சத் பிராத்தரம். அந்த இடத்துல வந்து அயாச்சத் பிராத்தரம் ஜஸ்துவ சந்தி. தர்மக்யஹ அப்படி இட்டி அந்த இடத்துல வந்து விசர்கஸ்ய லோபஹ. வச்சோ பிரவீத், வச்சஹ பிளஸ் அப்ரவீத், விசர்கம் அனந்தரம் குணம் அனந்தரம் பூர்வரூப சந்தி சோப்ரவீத். மகாத்மானம் மகான் ஆத்மா யஸ்ய சக மகாத்மா. சத்திய பராக்கிரமம், சத்திய பராக்கிரம யஸ்ய சக சத்திய பராக்கிரம. எல்லாமே பகுதி, எல்லாமே ஒருத்தரையே சொல்றது இல்லமா. தம் சத்திய பராக்கிரமம். ஆரிய பாவ புரஸ்கிருத, ஆரியஸ்ய பாவக ஆரிய பாவக ஷஷ்டி தத்புருஷக. ஆரிய பாவக புரஸ்கிருத येन सह आर्य भाव पुरस्कृतः बहुव्रीहि. that is श्लोकத்துல வேற என்ன? आर्य भाव त्वमेव राजा, राजन शब्दம் நமக்கு தெரியும். धर्मज्ञः धर्मं जानाति इति धर्मज्ञः. वचः अब्रवीत्, अब्रवीत् நம்மளுக்கு தெரியும், ப்ரூ தாத்துவோடு லங்லகாரம். ஓகே, பிரதம புருஷ ஏகவச்சனம். ஓகே, அடுத்தது அடுத்த ஸ்லோகம் இன்னொரு லைன் இருக்கு. ராமோபி பரமோதாரக. பரமோதாரக அப்படின்னா என்ன? பரம உதாரக, சுப்ரீம் மக்னானிமஸ். ராமோ அப்பி, அந்த இடத்துலயும் ராமக பிளஸ் அப்பி, அதுவும் நமக்கு விசர்க சந்தி தெரியும். ச இச்சத், ச பிளஸ் ஐச்சத் விருத்தி சந்தி அந்த இடத்துல. பித்துராதேஷாத், அதுல வந்து பித்துகு பிளஸ் ஆதேஷாத் விசர்கஸ்ய ரேபா. ஆதேஷாத் ராஜ்யம், ஜஷ்ட்வ சந்தி அங்க ஆதேஷாத் ராஜ்யம். ராமஹ ராமோ மகாபலஹ, ராமஹ மகாபலஹ விசர்கஸ்ய உத்வம் அனந்தரம் குணம். சமஸ்த பதம் வந்து இங்க பரமோதாரக, பரமஹ ச அசௌ உதாரக ச பரமோதாரக கர்மதாரயக. சுமுகஹ சோபனம் முகம் யஸ்ய சக சுமுகஹ பகுவ்ரீஹி. சுமஹா யசாஹ சோபனம், அது ரெண்டு இருக்கு. சோபனம் மகத் யசஹ யஸ்ய சஹ சுமஹா யசாஹ பகுவ்ரீஹி. மகாபலஹ महत् बलम यस्य सह और महत् बलम यस्मिन् सह also you can say बहुव्रीहि महाबलः. भरताग्रज, भरतस्य अग्रज षष्ठी तत्पुरुष. ओके, and வேற என்ன இருக்கு அதுல? பாதுகா, பாதுகே அப்படிங்கிறது பாதுகா, பாதுகே பாதுகா ஸ்திரீலிங்கம். राज्याय न्यासम दत्वा पुनः पुनः. न्यासम, न्यासम அப்படின்னா in the place of. ஓகே, ரெப்ரசன்டேட்டிவா न्यासம்ங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ். தத்வா நம்மளுக்கு தெரியும், புனః புனः தெரியும். நிவர்த்தையா மாச, நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்ருங்கவேரபுரே அந்த இடத்துலயே நம்ம வந்து நிவர்த்தையா மாச நம்ம பார்த்துருக்கோம். நீ பிளஸ் விருத்து பிளஸ் நிச்சு லிட்லக்காக பிரதம புருஷ ஏகவச்சனம். ஸோ அதுல வந்து இதோட என்ன இருக்குதுல? நிவர்த்தையா மாச கூட அடுத்த ஸ்லோகத்துல தான் வருது இல்லையா? தத்தக பரதம் பரதாகிரஜக, அந்த அடுத்த ஸ்லோகத்தோட ஒரு லைனை மட்டும் எடுத்துருக்கா. நிவர்த்தையா மாச தத்தக பரதம், பரதத்தை பரதனை போக சொன்னால்
யாரு? ராமர். பரதாகிரஜக. ராமருக்கு இங்க பரதஸ்ய அக்ரஜக அப்படின்னு கொடுத்திருக்கா. பரதாகிரஜக. This is all about this class.